எல்லா அலுவலகத்திலையும் இப்போ எத்தனை அலுவலகம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. 589 பத்திர ஆஃபீஸுக்கும் நேரடியாக நான் ஆள் போட்டதாகவும் அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தில் எனக்கு 20% கொடுத்தான்னு நேற்று முந்தா நாள் மூர்த்தின்னு பேரை சொல்லி சொல்கிறார். ஒரு அலுவலகத்துக்காவது நான் நேரடியாக பேசினேன்னு அவர் நேரம் நிரூபிக்கணும். ஒரு பொறுப்புள்ள மந்திரி, ஒரு பொறுப்புனா, ஏன்னா 2 துறைக்கும் உள்ள அண்ணன் 2 துறைக்கும் உள்ள பொறுப்பான மந்திரியாக இருக்கிறாரு. பொதுவாக சொல்கிறார், இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸுக்கும் எந்த ஆஃபீஸில் எந்த யார்கிட்ட நான் பேசினேன், யார்கிட்ட சொன்னேன், எந்த பத்திரம் எந்த சர்வே நம்பருக்கு யாருக்காக நான் சொன்னேன், இன்னாருக்காக ஒரு பதிய சொன்னார், இன்னாரு பதியக்கூடாத சொத்தை சொல்லியிருக்கிறாரு, அப்படிலாம் சொல்லணும். ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை நினச்ச நேரம் நினச்சதுக்கெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே எல்லா துறைகளையும் எல்லா பத்திர ஆஃபீஸ்லையும் அந்த ரெக்கார்டு இருக்குது. அதனால் அதுக்குன்னு இப்போ எல்லாம் இருக்குது. அது மாதிரி இது 2-3 முறை இந்த மாதிரி இந்த அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரிங்க சார், ஆதாரம் இல்லாம இப்படி தொடர்ந்து மினிஸ்டர் கட்டிங்க அது இதெல்லாம் பேசுறாரு. நீங்க எது வழக்கு தொடுப்பீங்களா அவர் மேல? ஏன்னா ஆதாரம் இல்லாம பேசுறாருல, தொடர்ச்சியா எல்லா இது முதல் கட்டமாக இன்றைக்கு உங்கள் வாயிலாக அவர் சொல்லியிருப்பதற்கு திமுக நீங்கள் இந்த அவருக்கு மொத்தம் 589 அலுவலகம் இருக்கிறது. எந்த அலுவலகத்தில் 580 அலுவலகத்திலையும் மூர்த்தி ஆள் போட்டு அவங்க கொடுக்கறதுல கட்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதுக்கு அவர் என்ன யாருன்னு பேரை சொல்லணும். அவர் எந்தெந்த, ஏன்னா 589 பேர் சொல்லணும். அந்த வேலை பார்த்த அதிகாரி இன்ன அதிகாரிகிட்ட இவர் பண்ணாரு, இன்ன இடத்துக்காக பண்ணாரு, இன்னதை பண்ண சொன்னாரு அப்படின்ற விவரம் தெரியணும். இன்னொன்று என்னன்னாங்க, அது தவறான புரிதல், தவறான செய்தி மக்கள் மத்தியில் பரவுச்சுங்க. அதாவது கெய்லைன் வேல்யூ, அதாவது கெய்லைன் வேல்யூன்றது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எடுத்த உடனே எஸ்ஆரோ டிஆரோ அமைச்சரை கெய்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை முதல்ல இந்த விளக்கத்தை கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. கெய்லைன் வேல்யூவை பொறுத்தளவு கீழே இருக்கிற எஸ்ஆர், அந்த டிஆர் ஆடியோட்டை கொண்டு போய் அது கரெக்ட் வரைக்கும் அது சப்கமிட்டின்னு பேர். அந்த சப்கமிட்டியில் வச்சு எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளவு அந்த கெய்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும், அது புஞ்சியா இருந்தா எவ்வளவு, நஞ்சையா இருந்தா எவ்வளவு, அந்த நஞ்சை டவுனை ஒட்டி இருந்தா எவ்வளவு, டவுனுக்குள்ள எவ்வளவுன்னு அதை இவர் ஆட்சியர் முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க அங்க மெட்ராஸ்ல இருக்க எங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஐஜிவியோட சேர்ந்த ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி முடிவு பண்ணதுக்கு பின்னுக்க தான் இந்தந்த ஏரியாவுக்கு இவ்வளவுதான் கைலைன் வேணும்னு முடிவு பண்ண முடியும். நாங்க பொறுப்பேற்கும் போது 2021 பொறுப்பேற்கிற போது பதிவுத்துறையினுடைய வருமானம் 10,000 கோடி. ஆனால் 2026 மார்ச்சில் முடிகிற போது 25,000 கோடிங்க. 25,000 கோடி, 15,000 கோடி படிப்படியாக வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய வருவாய் உயர்த்தி 20லையும் 21, 22, இந்த 21லிருந்து அந்த 26 வரைக்கும் அது படிப்படியாக உயர்ந்து கடைசியாக 25,000 கோடிக்கு வந்திருக்கு. அதுக்கு முதல் வருஷம் 23,000 கோடி, அதுக்கு முதல் வருஷம் 20,000 கோடி, இப்படி பதிவுத்துறையில அரசுக்கு 25,000 கோடி வந்திருக்கு. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறனால நீதிமன்றத்துக்கு போவீங்களா, இல்ல இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகும் திருப்பி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வச்சா நீதிமன்றத்துக்கு போவீங்களா? முதல்ல தொடருவீங்களா மாட்டீங்களா? இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்களை மிஞ்சி வேற ஒன்றும் இருக்க போறதில்ல. அதுதான் உங்களெல்லாம் வச்சு முதல்ல செய்தியை அவர் சொல்லியிருக்கிறது செய்தித்தாள் மூலமா சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் செய்தி மூலமாக என்னென்னதெல்லாம் இப்படி இருக்குது, நீங்க இப்படி சொல்றீங்க, அப்படி பொதுவாக சொல்லாதீங்க. யார் எங்கே தவறு செய்தாலும் தவறு செய்திருக்கிறவர்கள் மீது சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுங்கன்றதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் என்ன சொல்றோம், யாரு எந்த அதிகாரிகிட்ட யாரு சொன்னா, அந்த அதிகாரிகிட்ட மூர்த்தி சொன்னாரு, மூர்த்தி சொல்லித்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. நாங்கள் ஒரு 589 பத்திர ஆஃபீஸில் ஒருத்தர்கிட்ட கூட நான் பேசலைன்னு தான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்றேன்னா பேசல. தப்பா அரசு சட்ட விதிக்கு அப்பாற்பட்டு யாரையும் பதிய சொல்றதுக்கு நான் அமைச்சரோ அரசாங்கமோ சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்க. அதாவது ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில தவறுகள் செய்திருந்தா அந்த தவறுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதையும் மீறலைன்னா நீங்க எடுங்க. நீங்க தானே சொல்றீங்க அவர் வந்து குமிஞ்சிருக்குது, இதுக்கு ஒரு பொருள் எடுங்க. என்ன
சார் மினிஸ்டர் ஆனா மாசம் மாசம் கூட்டம் போடுவோம் சார். ஹை லெவல் ஆபீசர் வருவாங்க சார். ஹை லெவல்ல எங்க ஐஜி வருவாரு, ஏடிஜி வருவாரு, டிஐஜி வருவாரு, ஏஐஜி வருவாங்க. அவங்கள மாசம் மாசம் கூட்டம் போட்டுட்டு இருக்கான். பத்தர் ஆபீஸ்ல 589 பத்தர் ஆபீஸ்ல ஒரு எஸ்ஆர்டினால நான் பேசியிருக்கேன் 5 ஆண்டு காலத்துல. இவர் எல்லாத்திலையும் பேசி ஒவ்வொரு பத்தர் ஆபீஸ்லயும் வாங்கக்கூடிய பணத்துல 20% வாங்கியிருக்கின்றாரு. எந்த பத்தர் ஆபீஸ் எந்த எஸ்ஆர் இந்த 589 நான் பேசுறேன்னு சொல்லுங்க. தலைவா பொருங்க தலைவா, நம்ம கேட்டுக்கிறோம். அவர் சொல்லிட்டே இருக்காருன்றத நீங்களும் சொல்லணும்ல. எங்க எந்த அண்ணா நீங்க நீங்க கேளுங்க. எப்ப 589 சொல்லிட்டே இருக்கப்ப எந்தெந்த பத்திர ஆபீஸ்ல எந்தெந்த இப்ப அவங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல இந்த எஸ்ஆர்களை கூப்பிட்டு எப்ப இந்த என்ன செஞ்சிருக்காரு, எந்த ஆபீஸ்ல என்ன போன் பண்ணாரு, எந்த பத்திரத்தை சட்டத்துக்கு விரோதமா பதிய சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த கோயில் இடத்த மூர்த்தி சொல்லித்தான் பதிய சொன்னாரு, இந்த இடத்தை இவர்தான் பதிய சொன்னாரு அப்படின்னு சொல்லணும்ல. பாருங்க, எல்லாம் முதலமைச்சரும் சொல்லிட்டாரு, அமைச்சர்களும் சொல்லிட்டாங்க. திமுகன்றது அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலையப்படுறது இல்ல. என்ன ரைடுனா என்ன, சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப போட்டது எல்லா சட்டமன்றத்திலையும் சட்டமன்றம் போனாங்க, போய் கோர்ட்டில் நீதிமன்றம் இருக்குது. சட்டத்துக்கு புறம்பா இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா அதிகாரிகளை நாங்கள் ஒரு காலத்திலையும், இப்ப நீங்க இருந்தீங்க 5 வருஷத்துல எந்த அதிகாரிகள் நாங்க மிரட்டி இருக்கோம். இப்ப யாரு மிரட்டிக்கிட்டு இருக்கா, யாரு பணி செய்யறதுக்கு, அதுக்கெல்லாம் மந்திரின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, உள்ளாட்சி பிரதிநிதி வருவாங்க. இப்ப யாரு வர்றா, அதை ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் சார் இப்ப யாரெல்லாம் போய் பாக்குறா, யாரெல்லாம் போய் ஆய்வு செய்யறா? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நடக்கலையா மதுரையில? எங்க நடக்காம இருக்கு? எந்த இதுல நடக்கல?